அழைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறை குலமே எழுக, இறையரசே வருக. இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம் தேவத்தாயை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற உன்னதமான நாள். நம் தேவத்தாய் நமக்கு என்றும் பாதுகாவலியாக இருக்கிறார். நமக்கு உற்ற துணைவியாக இருந்து எப்பொழுதும் நம்முடைய பாதுகாப்பில், நம்முடைய வாழ்வில் ஆறுதலை தேறுதலை தருகிறவளாய் இருக்கிறார். இதோ இந்த தேவத்தாயிடம் இந்த மாதத்தில் நம்மையே அர்ப்பணம் செய்து இந்த மாதம் முழுவதும் இந்த தேவத்தாய் நம்மை பாதுகாக்க, நம்மை வழிநடத்த, நமக்காக என்றென்றும் பரிந்து பேச, எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக இதோ இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அல்லல் படும்போது, வேதனைப்படும் போது, துன்பத் துயரத்தில் இருக்கும் போது இதோ இந்த தேவத்தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள், நம்மை வழிநடத்துகிறாள், நம்மை பாதுகாக்கிறாள் என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சி உறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலன் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுள்ளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மேல் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள
தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலுமிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். என் அன்பிற்குரியவர்களே, ஆயரில்லா ஆடுகளுடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு ஆயன் அந்த ஆட்டு மந்தைகளை பாதுகாக்கவில்லை என்றால், பராமரிக்கவில்லை என்றால், வழிநடத்தவில்லை என்றால் அந்த ஆடுகளின் நிலை அந்தோ பரிதாபம். ஒருவேளை அந்த ஆடுகள் காயப்படலாம், பிற காட்டு விலங்குகளிடம் சிக்கிக் கொள்ளலாம், அல்லது ஏதாவது முட்புதரில் சென்று அவை மாட்டிக்கொள்ளலாம், வழி தவறி காணாமல் அலைந்து போகலாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ ஒரு பரிதாபமான நிலையானது ஆயரில்லா ஆட்டு மந்தைகளுக்கு எவ்வாறு நிகழ்கிறதோ பல நிலைகளில் மனித சமுதாயத்திலும் இப்பேற்பட்ட காட்சிகள் நிகழ்வதுண்டு, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நிலவுவதுண்டு. இதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்களினுடைய நிலை அன்பிற்குரியவர்களே ஆயரில்லா ஆடுகளின் நிலைக்கு இந்த இடத்திலே ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. இதோ இந்த பாரத திருநாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த சமூக சூழ்நிலையில் பல மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆதிவாசி இன மக்கள் அவர்களை கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கிறார்கள். அவருடைய நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கின்றன என்பது நாம் அறிய வருகின்ற உண்மை. இவர்களுக்காக போராடியவர் அன்பிற்குரியவர்களே அருட்தந்தை ஸ்டேன் சுவாமிகள். இவர் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய துறவு வாழ்வை இம்மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுடைய விடுதலை வாழ்விற்காக நாள்தோறும் உழைக்கக்கூடியவராக இருந்தார். அப்பேற்பட்ட அந்த அருட்தந்தையினுடைய தியாக வாழ்வை, புனித வாழ்வை, தூய வாழ்வினை இதோ இந்த அரசாங்கம் தேச துரோகியாக அவரை முத்திரை குத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கடந்த வாரம் அந்த தந்தையை விடுதலை செய்ய வேண்டி ஒரு போராட்டம் ஒன்று நிகழ்ந்தது. அந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த சமுதாயத்தினால் வேதனைப்படும் போது, ஒரு மக்கள் ஒடுக்கப்படும் போது அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், அவர்களோடு உடன் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிலைப்பாட்டை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தன் பணி வாழ்வில் எடுப்பதையே இன்றைய இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. பல நிலைகளில் அவர் செல்லுகிற இடமெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை, நோய்வாய்ப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அவர் சந்திக்கிறார், அவர்களுக்கு உறுதி கொடுக்கிறார், அவர்களை ஆறுதல் படுத்துகிறார், தேறுதல் படுத்தி அவருடைய வாழ்வு மேம்பட உழைக்கின்றார், அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அத்தகைய செயலில் நாமும் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறை வார்த்தை. அவ்வாறே மேத்தா பட்கர் என்கிற ஒரு சமூக நலவாதியை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக சோட்டா நாக்பூர் பகுதிக்கு செல்கிறார். அங்கிருக்கிற ஆதிவாசி மக்களை பார்க்கிறார். அவர்கள் படுகிற வேதனை, அவர்களுடைய துன்பம், அவர்களுடைய வாழ்க்கை நிலை மிகவும் மோசமாக இருப்பதை கண்டவுடன் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு, இதோ என்னுடைய பணியானது இப்பேற்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக உழைப்பது என்பதை நினைவு கூர்ந்து
அன்பிற்குரியவர்களை என்ன செய்தாராம்? இதற்கு தடையாக இருப்பது என்னுடைய திருமணம். எனவே என்னுடைய திருமணத்தை நான் விவாகரத்து செய்துவிட்டு இந்த மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்களுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு நிலைகளில் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக, வாழ்வின் உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுப்பவராக, அம்மக்களோடு உடன் இருப்பவராக இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய இறையாட்சி பணியினுடைய அன்பிற்குரியவர்களே முக்கியத்துவமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதோ இந்த சமுதாயத்திலே பல மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள், பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்களோடு நாம் உடனிருக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், ஆறுதல் தேறுதலாக இருக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உரிமைகளுக்காக நாம் உடனிருக்கிறோம் என்பதை அன்பிற்குரியவர்களை நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை எடுத்து கூறுகிறது இன்றைய இறைவார்த்தை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய பணி வாழ்வில் சற்று ஓய்வு வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். சற்று ஓய்வெடுங்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நவீனமான இந்த உலகத்திலே மக்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எந்திரம் போன்று அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சற்று ஓய்வெடுங்கள். பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக, நாள்தோறும் சேகரிக்க வேண்டிய செல்வங்களுக்காக, சொத்துகளுக்காக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியற்ற நிலை, மனமானது பரிதவிக்கிறது. எந்த நிலையிலும் அவருடைய மனம் நிம்மதியை காணவில்லை. இப்பேற்பட்ட அந்த ஓட்டமானது சற்று நிறுத்தப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும். வாழ்விலே சற்று ஓய்வெடுப்பதின் வழியாக தான் செல்லுகிற பாதை உண்மையான பாதையா, நல்ல பாதையா, நேர்மையான பாதையா, நீதி உள்ள பாதையா என்பதை நம்மால் தேர்ந்து தெளிய முடியும். நம் வாழ்விற்கான அர்த்தத்தையும் உணர முடியும். அதற்கான அழைப்பு தான் இன்றைய இறைவார்த்தை. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், எனக்கு அவர் புத்துயிர் அளிப்பார், என்னை நீதி வழி நடத்திடுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறுவதன்படி இன்றைய நாளின் உன்னத ஆசீர் பெற தேவத்தாயின் பரிந்துரையோடு அடி எடுத்து வைப்போம். ஆசீரை பெறுவோம். ஆமென். அன்னைக்கு என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்னைக்கு என்னை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட என்னை பலி தந்தோம். அன்னைக்கு என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்னைக்கு என்னை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கூடி நன்மை கூடும். பூவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கும் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கும் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்டப் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவத்தாயின் பரிந்து பேசுதலினால் என்றென்றும் பாதுகாப்போடு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்பை எடுத்திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவரின் அன்பை எடுத்திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.